மத்தேயு 14 அதிகாரம் 12, 13 வசனங்கள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். இப்போ யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்படுகிறது. அவனுடைய தலையை ஒரு தட்டிலை வைத்து அந்த நடன கலைஞரிடம் கொடுக்கிறார்கள். இப்போ தலையில்லாத உடலை சீடர்கள் போய் எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு இயேசுநாதருக்கு தகவல் அனுப்புகிறார்கள். இயேசு அதை கேட்டு ஒரு இடத்திற்கு தனியே போனார். இயேசுக்கு நிச்சயமாக அது துக்கத்தை கொடுத்த விஷயம்தான். ஏன்னா இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் உறவினர்கள். மரியாளுக்கு தூதன் சொன்னான், உன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்தும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானசானம் கொடுத்தவன் யோவான் ஸ்நானகன். இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவன் யோவான் ஸ்நானகன். நிச்சயமாக இயேசுவுக்கு அது துக்கத்தை உண்டாக்கியது. ஆனால் ஏன் அவர் யோவான் ஸ்நானகனை உயிரோடு எழுப்பவில்லை? இந்த கேள்வி எனக்கு உண்டு. யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசின்னு தேசமே நம்பியது. யோவான் ஸ்நானகனிடத்தில் கூட்டம் கூட்டமாய் வந்து அவன் செய்தியை கேட்டு மனம் திரும்பி ஞானசானம் பெற்றார்கள். அவன் நயவஞ்சகமாய் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்பட்டது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். அவனை உயிரோடு எழுப்பியிருந்தா ஏரோது ராஜாவே சந்தோஷப்பட்டிருப்பான். ஏனென்றால் அதைத்தான் நம்ம 14 அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் பார்த்தோம். இயேசுவை மரித்த யோவான் ஸ்நானகன் தான் எழுந்து இயேசுன்ற பேரில் அற்புதம் செய்கிறாருன்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். இயேசு அதை செய்யலை. இப்போ லாசருவை உயிரோடு எழுப்பினாரு. லாசருவை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்தது. இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா லாசருவை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். 10 லாசருவின் நிமித்தம் யூதரில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசிரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். லாசரு தீர்க்கதரிசி கிடையாது. லாசருக்கு மக்கள் மத்தியில் எந்த அறிமுகமோ புகழோ கிடையாது. லாசருவை உயிரோடு எழுப்பினார். அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்படியே உலகமே அதிர்ந்து விட்டது. உலகத்துக்கே செய்தி போய்விட்டது. லாசருவை பார்க்கறதுக்கு இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா லாசருவை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. லாசருவை உயிரோடு எழுப்பினதனால் யூதர்கள் அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். அதனால எதிரிகள் இப்படியே விட்டுட்டா நாடே இயேசுவுக்கு பின்னால் போயிடணும், லாசருவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு ஏற்கனவே திட்டம் இருக்கு. லாசருவை கொலை செய்து விட வேண்டாம், உயிரோடு இருக்க போய் தான் பெரிய நிரூபிக்கிற சாட்சியாக இருக்கு. நிறைய பேர் இயேசு பின்னால் போகிறாங்க. அடுத்த நாளில் தான் ஓசன்னான்னு அவரை கோவேறு கழுதையில் ஏற்றி அவரை ராஜாவாக ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். இயேசுவை கோவேறு கழுதையில் ஏற்றி, ராஜா ஏறுகிற கழுதையில் ஏற்றி ராஜாவாக பவனி கொண்டு சென்றதற்கு உடனடி காரணம் லாசருவினுடைய உயிர் தேடுதல். இயேசுநாதர் யோவான் ஸ்நானகனை உயிரோடு எழுப்பியிருந்தார்னா இன்னும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருப்பாங்க, விசுவாசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு செல்வாக்கு யோவான் ஸ்நானகனுக்கு உண்டு. 33 ஒரே வயசா, 2 பேருக்கும் 6 மாசம் தான் வித்தியாசம். அதிகபட்சம் 6 மாசம் தான் வித்தியாசம் 2 பேருக்கும். ஒரே வயசு 33 வயசா யோவான் ஸ்நானகனுக்கு. இல்லை, அதுக்கு கீழே தான் 30 33 வயசு தான் யோவான் ஸ்நானகனுக்கு. அவனை உயிரோடு எழுப்புறதுக்கு அத்தனை காரணங்கள் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுப்பலை, ஆனால் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதனால ஆண்டவரால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும். ஆனால் அது அவருடைய சித்தம். எல்லாரையும் உயிரோடு எழுப்பிட முடியாது. நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாம். பகிரங்கமாக அதை ஜெபம் பண்ண வேண்டியதில்லை.
வெளியே தெரியாம ஒருத்தர் அகால மரணம் அடைந்து விட்டால் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாலிப வயதுல அல்லது முதிர் வயதை தொடாம அகால மரணம் அடைந்து விட்டார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். உயிரோடு எழும்புறதுக்காக ஜெபிக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இது பப்ளிக்காக ஜெபிக்காம அதை அந்தரங்கமாக ஜெபிக்கலாம். ஆனால் எல்லாரையும் உயிரோடு எழுப்புவாரா? அவர் எழுப்ப மாட்டார். மரித்து உயிரோடு எழும்பினவர்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச மரித்து உயிரோடு எழும்பினவர்கள் உண்டு. நான் யாரையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பலை. என்னை எழுப்புவானா எனக்கு தெரியல. ஆனால் எழுப்பினவர்களை நான் பார்த்துருக்கிறேன், எழுப்பப்பட்டவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அது நடந்திருக்கு. அது சீனாவில் சர்வசாதாரணமாக நடக்குது. 3 செத்தவங்களை உயிரோடு எழுப்பினாதான் அங்கே பாஸ்டர் பட்டமே கொடுக்குறாங்க. சீனாவில் சர்வசாதாரணமாக செத்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். வட இந்தியாவினுடைய மிஷினரி ஃபீல்டில் நிறைய செத்தவர்கள் சாதாரண விசுவாசிகள் செத்தவர்களை உயிரோடு எழுப்புறாங்க. வெளியே விளம்பரம் வர்றதில்லை, அவ்வளோதான். அதனால அது கர்த்தருடைய சித்தம். என்ன காரணமோ தெரியல, அவர் யோவான் ஸ்நானகனை உயிரோடு எழுப்பலை. ஆனால் தனியாக போய் ஜெபம் பண்ணினார். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவர் உம்முடைய சித்தமான்னு கேட்டிருக்கலாம். பிதா என் சித்தம் இல்லைன்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அதனால் ஆண்டவர் விட்டுருக்கலாம். அதனால நாம் விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைக்க முடியாது. ஜெபத்தினால எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைக்க முடியாது. தேவனுடைய சித்தம் அது சில நேரங்களிலே தேவனுடைய சித்தம் முரண்படுமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்வது அதுவும் பெரிய விசுவாசம்தான். அதுவும் பெரிய ஜபம்தான். என் சித்தம் இல்லை உம் சித்தம்னு ஜபம் பண்ணுற ஜபம் பெரிய ஜபம்தான். ஆகவே என் சித்தம் இல்லை ஆண்டவரே உம் சித்தம் என்று ஜெபிப்போம். ஆமென்.